நேற்று என்எஸ்பி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நம்முடன் பாவமும் புண்ணியமும் கூட வராது என்று சொன்னீர்களே, அப்படி என்றால் மறுபிறவி என்று ஒன்று உண்டானால் ஒரே மாதிரியாகத்தானே இருக்க வேண்டும். சிலர் பிறவியிலேயே துன்பத்தை அனுபவிப்பதையே பூர்வஜனுக்கு பாவமும் புண்ணியமுமே காரணம் என்று சொல்கிறார்களே, இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பாவமும் புண்ணியமும் உங்களோட வரதில்லை, உங்களுடைய மன அமைப்பு உங்களோட வரும். 100 கோவிலுக்கு தானம் செய்தீர்களானா அந்த 100 கோயிலுக்கு தானம் செய்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வச்சு அங்கே நேரம் மேலே போகும்போது அந்த அக்கௌண்ட்ஸ் கூட வரும்னு நினைக்காதீங்க. இந்த தானம் செய்கிற மன அமைப்பு உங்களோட வரும். எப்போ தானம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள ஒரு இனிமையான மன அமைப்பு இருக்கும்போது போதும்னு நினைக்கும் போது போவீங்க இல்லையா? அந்த போதுங்கிற மன அமைப்பு தான் சொர்க்கம். அந்த மன அமைப்பு உங்களோடயே வரும். அடுத்த ஜென்மத்தையும் அந்த போதுங்கிற மன அமைப்புலயே வாழ்வீங்க. ஒருத்தருக்கு முன்னையும் கொடுக்காம முடிஞ்சதெல்லாம் விரட்டி தானே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன மன அமைப்பு இருக்கும்? பற்றாக்குறைன்ற மன அமைப்பு இருக்கும். அந்த பற்றாக்குறைன்ற மன அமைப்பு இருக்கவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் அவன் வாழ்க்கைக்கு நரகம். அந்த மன அமைப்பு கூட வரும். செய்கின்ற பாவமும் புண்ணியமும் கூட வராது. ஆனா பாவத்தாலோ புண்ணியத்தாலோ நீங்கள் ஏற்படுத்தியிருக்கின்ற மன அமைப்பு கூட வரும். அந்த மன அமைப்பு உங்களை நரகத்திலையும் சொர்க்கத்தையும் ஆழ்த்தப்படாத மாதிரி இருக்கும். மன அமைப்பு தான் கூட வருது, செய்கிற செயல் கூட வருவதில்லை. நிச்சயமாக உண்டு, மறுபிறவி உண்டு. இந்தியாவில் அரசியல் அமைப்பு மாறுமா? யார் ராஜரத்னம் நீங்க இருக்கீங்க? நீங்க வேணா அரசியல் போங்க, நமக்கு அரசியல் பத்தி தெரியாது. நண்பர்கள் சிலர் ஆன்மீகத்தில் உள்ளவர்களை பற்றி இழிவாக பேசுகின்றனர், ஈவிங் எடுத்துக்கொள்ளவும் மறுக்கின்றனர். விதண்டாவாதம் செய்யும் அவர்களுக்கு புரிய என்ன செய்ய வேண்டும்? கவலைப்படாதீங்க, அவனுக்கு மாயட்டும். இப்போ ஆன்மீகவாதிகள் தவறாக பேசுகிறார்கள்னா, ஈவிங் எடுத்து மறுக்கிறார்கள்னா ஏற்கனவே துன்பத்துல தான் அர்த்தம். படாத பாடு பட்டானா என்னைக்காவது புத்தியும் தானா வரப்போறார்கள். கவலைப்படாதீங்க, அவனை பட்டு மாயிடாம விட்டுருங்க. பாரதியார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன படாத பட்டு விட்டுருங்க. உலகம் நல்லா உதவப்பட்ட உடனே அதுக்கப்புறம் புத்தி வந்து முடியாது, வேற ஒன்றும் முடியாது. ஏதாவது பெரிய வியாதி வர வரைக்கும் புத்தி வராது. ஏதாவது பெரிய வியாதி பண்ண என்ன ஆகும்? ஓடியாது. அதனால பயப்படாதீங்க. இறந்தவர்களுக்கு காரியங்கள் செய்ய வேண்டுமா? அதற்கு செலவழிப்பதற்கு பதில் ஏழைகளுக்கு உபயோகமாக ஏதாவது செய்தால் என்ன தவறு? இறந்தவர்களை எரிக்கத்தான் வேண்டுமா? தானம் உறுப்பு தானம் செய்யக்கூடாதா? 25 நாள் முன்பு என் அம்மா தவறிவிட்டார், அவர் உடம்பை மெடிக்கல் காலேஜுக்கு கொடுத்து விட்டோம், இது தவறா? சுவாமிஜி விளக்கம் தர வேண்டும். தவறே இல்லை, தவறே இல்லை. கண்தானமோ உறுப்பு தானமோ உடல் தானமோ எந்த விதத்திலும் தவறில்லை. உடலை விட்டு பிரிஞ்ச அப்புறம் அந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. உண்மையிலேயே எனக்கு ஒரு கம்ப்ளீட்டான ரைட்ஸ் இருந்ததுன்னா, அதாவது அந்த சூழ்நிலை கம்ப்ளீட்டா என்னால செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா கட்டாயமா அப்பாவோட உடம்பு மெடிக்கல் காலேஜ் தானமா கொடுத்துருப்பேன். நான் முதல்ல சூழ்நிலை ரொம்ப இமீடியட்டா உடனடியாக நடந்துருச்சு. ரெண்டாவது, அந்த இடத்துல எந்த டெசிஷன் எடுக்க முடியல, எடுக்கிறது யாரும் இல்லை. நான் போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் தெரிஞ்சு போறது லேட் ஆயிடுச்சு. அதுக்கு மேல யூஸ் ஆகாது, அதுக்கு மேல யூஸ் ஆகாது. இது இல்லைன்னா அட்லீஸ்ட் கந்தாமல் பண்ணிருக்கலாம். எல்லாமே முடிஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு 7-8 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் ஒண்ணுமே பண்ணாம இருந்தேன். இல்லைன்னா கட்டாயமா அப்பாவுடைய கண்ணெல்லாம் தானமா கொடுத்துருக்கும். அதில் ஒன்றும் எந்த விதத்திலுமே தவறில்லை. எரிக்கத்தான் மனம் குறைக்கத்தான் மனம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த ஜீவன் அந்த உடம்பு விட்ட உடனே அந்த உடம்புக்கு அந்த ஜீவனுக்கு ஒரு கனெக்ஷன் போயிடுது. அதில் ஒன்றும் நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. அப்புறம் இந்த காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றதுலாம் தேவையே இல்லை. அந்த காலத்து நம்பிக்கைகள் அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஒரு காரியமும் பண்ணல, மகேஸ்வர பூஜை மட்டும் தான் பண்ணோம். மகேஸ்வர பூஜை நான் ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது, சில சாதுக்களை வச்சு சாப்பாடு போடுவாங்க, சாப்பாடு போட்டு அவங்களுக்கு துணி கொடுக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் அந்த காலத்து நம்பிக்கைகள். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் எதுவும் பெருசாக செய்ய வேண்டியதில்லை. எஸ் விஜயலட்சுமி அம்மா பரவாயில்லையே, உங்க அம்மா அவ்வளோ தைரியம் முதலே சொல்லிட்டாங்கம்மா மெடிக்கல் காலேஜ் போகணும்னு சொல்லி. ரொம்ப நல்லது. இந்தியாவில்
இல்லைன்னா இந்த மாதிரி கொடுக்குறது தப்பே இல்லை, ரொம்ப நல்லதுதான். தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்க வழி. இது யார் பாத சொல்றீங்கன்னா நீங்க தான் கீழே கிருஷ்ணர் உட்காருங்கயா. இந்த தர்மத்தை காக்குறது அதர்மத்தை அழிக்கிறது வைத்தியகாரணம் தான் உண்டு. நமக்குள்ள அதர்மத்தை மட்டும் அழிங்க போதும். நமக்குள்ள அதர்மத்தை மட்டும் அழிங்க போதும். மத்தவங்க வெளியில இருக்க தர்மத்தை அழிக்கலாம் கம்மிங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியா தான் கலந்துருப்பீங்க. இந்த அதர்மத்தை அழிக்கிறேன்னு சொல்லி தானே உலகத்துக்கு எல்லா தீவிரவாதியும் சண்டை போட்டு இருக்காங்க. எந்த மத தீவிரவாதி கேட்டாலும் மற்ற மதமெல்லாம் அதர்மம் அப்படிதான் சொல்றாங்க. மற்றவர்கள் பழித்தாலும் நீங்கள் பழிக்காதீர்கள். ஆனா இப்ப அவங்களும் பழிக்கிறாங்க, நாமளும் பழிச்சிருந்தா சண்டை ஜாஸ்தியாகிட்டே தான் போயிட்டு இருக்கீங்க. புரியுது என்ன சொல்றேங்க? ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருக்கு. ஜாஸ்தி கண்ணுக்கு கண்ணு பழி வாங்கிட்டே இருக்கணும். எங்க போய் முடியும் நினைக்கிறீங்க சொல்லுங்க? எங்க போய் முடியும்? வன்முறையில் தான் போய் முடியும். யாராவது ஒருத்தர் முற்றுப்புள்ளிக்க வேண்டியிருக்கு, யாராவது ஒருத்தர் முற்றுப்புள்ளிக்க வேண்டியிருக்கு. அதனால சாமி என்ன நினைக்கிறேன், சில நேரத்துல யாராவது ஒரு முற்றுப்புள்ளி தான் வச்சுதான் ஆகணும். அதனால இப்போ அவங்களும் இது பண்றாங்கன்னு நாமளும் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். என்னைக்கா முடியும் நினைக்கிறீங்க? முடியாது. என்னைக்காதான் முடியாது. அதனாலதான் அட்லீஸ்ட் நீங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள மாற்றி தட்டுவாங்க. தீவிரவாதத்தை வளர்க்காமல், தீவிரவாத எண்ணங்களை வளர்க்காமல் அட்லீஸ்ட் நம்ம பக்தர்களா என்ன பண்ணுங்க, யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க, யாருக்கும் அழிவு நினைக்காதீங்க, யாரையும் அதர்மமானவர்கள் நினைக்காதீங்க. அவங்க உங்க வாழ்க்கையை பார்க்கட்டும். உங்களை தொந்தரவு பண்ண விடாதீங்க, நீங்களும் தொந்தரவு பண்ணாதீங்க மற்றவங்களை. அவ்வளவுதான். அப்படி இருக்கிறது தான் வாழ்க்கையோட லட்சியம்னு நான் நினைக்கிறேன். நிறைவேறாத நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுவது எப்படி, அதான் இந்த ஹோல் செஷன் உங்களுக்கு பாடமே. கேளுங்க முடிச்சுதான். டாக்டர் ராஜேந்திரன் சுவாமிஜியின் எல்லைக்கான அனுபவத்தை எங்களிடம் பகிர்ந்து கொண்டால் நாங்கள் மிகவும் ஆனந்தம் அடைவோம். ஒரு அது டைம் இருக்கும்போது ஒரு ½ hour 1 hour பண்ணோம். இப்போ ஆனால் உங்களுக்கு அடுத்தடுத்த செஷன் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு கேப்ல பேசுறேன். இந்த உடம்பு நான் அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு தொடர்ந்து இருக்கிறது இல்லை. இந்த உடல் நான் என்கிற உணர்வே எப்பொழுதும் நான் இருப்பதில்லை. அதனால இந்த உடலை நான் சொல்லும் பொழுது கனெக்டே பண்ண முடியல என்னால. அதனாலதான் கடவுள்னா உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? கடவுள் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்க வச்சிருக்கிற ஒரு ஐடியா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா நான் நீங்க சொல்லும் போதுதான் உங்களுக்கு அது தெளிவா தெரியும், ஸ்ட்ராங்கா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்கன்னா எப்படி, யார், என்ன ஏதுன்னு. ஆனா என் லைஃப்ல நான் கடவுள்னு சொல்லும் பொழுது அது ஸ்ட்ராங்கா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அகங்காரம் ஸ்ட்ராங்கா இல்லை. உங்களுக்கு அகங்காரம் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஞானம் மந்தமா இருக்கும், மேம்போக்கா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில ஞானம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அகங்காரம் மந்தமா இருக்கும், மேம்போக்கா இருக்கும், பிராக்டிகலா இருக்காது இல்லை. அதனால அந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியனால ஐடென்டிஃபை பண்ண முடியுது என்ன நானே. அமெரிக்காவில் ஞான அனுபவத்தை பற்றி ஒரு சாமி கொடுத்த சொற்பொழிவு, ஒக்லஹோமா யூனிவர்சிட்டியில் சொற்பொழிவு கொடுத்தோம். ஞானம் அடைதல் அப்படின்னா இந்த இதுதான் என் நிலை, இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் போய்விடுகிறதுன்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, சாமி அந்த எண்ணம் இல்லாமல் இருந்தா நீங்க எப்படி உயிரோட முடியும், உயிரோட இருக்க முடியாதுன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அதை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா எனக்குள்ள அந்த எண்ணமே இல்லாமல் இருக்கிறேன், அதான் ஆனந்தமா இருக்குன்னு சொன்னேன். மெடிக்கலா உங்களை ரிசர்ச் பண்ணா, உங்க பிரெயினை ரிசர்ச் பண்ண அலோவ் பண்ணிக்கலாம்னு கேட்டாங்க. நல்லா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம பிரெயின்ல ஒரு குறிப்பிட்ட பாகம் நம்ம பவுண்டரிய நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்கிற பாகம், அதாவது நம்முடைய உடல் இருக்கின்ற இடத்தை பற்றி நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிற பாகம். இந்த ரூஃப்ல இருந்து 8 அடி கீழே இந்த உடம்பு இருக்கு, தரையில இருந்து 3 அடிக்கு மேல இந்த உடம்பு இருக்கு, சேர்ல இருந்து 1 அடி தூரத்துல இந்த உடம்பு இருக்கு அப்படின்னு நம்ம மனசு, நம்ம மூளையில இருந்து ஒரு பார்ட் நமக்கு சொல்லிட்டே இருக்கும். அதை வச்சுதான் நம்ம செவுத்துல இடிச்சுக்காம கரெக்டா வாசல் வழியா போறோம். அந்த பார்ட் வேலை செய்யறது நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? செவுத்துல முடிப்போம். ஏன்னா செவுத்து பக்கத்துல போறோன்னே நமக்கு மூளை நம்ம சொல்ல தெரியாது.
செவத்துக்கு கிளப் பண்ண உடனே இது செவத்துக்கிட்ட ஒரு அடி தூரத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரிஞ்சாம தான் நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? தள்ளி போவோம். அந்த பாகம் வந்து நம்மளுடைய பவுண்டரி கான்சியஸ்னஸ் நமக்கு சொல்ற பாகம்னு பேரு. சாமி தியானத்துக்கு மூளையை ரிசர்ச் பண்ணி பார்க்கல. அந்த பாகம் முழுமையாக வேலை செய்யாமல் அமைதியாக இருப்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். இந்த உடலை நான் என்று நினைக்கின்ற எண்ணம் தொடர்ந்து இருப்பதில்லை. எப்படி இந்த மைக்கை குறிச்சு பேசிட்டு இருக்கணும், அதே மாதிரி அந்த உடம்பையும் குறிச்சு பேசிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். எப்படி இந்த மைக்கு நான் யூஸ் பண்ற ஒரு கருவியும் அதே மாதிரி இந்த உடம்பையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கர்ச்சிப்பை கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இந்த உடம்பை கையில பிடிச்சிட்டு இருக்கோம். அதனால இந்த உடம்போடு அசோசியேஷன், உடம்போடு தொடர்பு இல்லாதனாலதான் நான் வார்த்தை வரமாட்டேங்க. நான் இயற்கையிலேயே அந்த வார்த்தை வரமாட்டேங்க. அதனால சாமி சாமின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் இந்த உடம்பு சாமின்னு சொல்றேன், நானும் சாமின்னு சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நானும் அதே மாதிரி சாமின்னு சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் கேட்டாரு, என்ன சாமி நித்யானந்தான் பாடுறது, நீங்களும் சேர்ந்து கூடிய பாடுங்க, நீங்களும் சேர்ந்து ஆடுறீங்களே அப்படின்றாரு. உங்க பேரே பாடுது, நீங்களும் அது நீங்களும் அது கூட சேர்ந்து பாடுறீங்களே அப்படின்னு. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நித்யானந்தா அப்படிங்கிறது மற்ற இன்னொருத்தரோட பேரோ, அதே மாதிரி எனக்கும் நித்யானந்தா அப்படிங்கிறது யாருடைய பேரோ. நீங்கள் எப்படி நித்யானந்தா அப்படிங்கிற பெயரை தள்ளின்னு பாக்குறீங்களோ, நானும் அதே மாதிரி நித்யானந்தா பேர் தள்ளின்னு தான் பாக்குறேன். நான் பெயராலோ வடிவத்தாலோ அழைக்கப்பட முடியாத ஆன்ம சக்தி. அந்த பேர் நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி நானும் அதை பார்த்துட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. அதனாலதான் நீங்களாம் அனுபவிக்கிற மாதிரி அந்த பேரை நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். தனியா எனக்கு அந்த பெயரோடு தொடர்போ அலங்காரமும் இல்லை. அதனாலதான் நீங்க பாடுற நான் கூட சேர்ந்து பாடுறேன். ரமண மகர்ஷி ஒருத்தர் கேட்கிறாங்க. ரமண மகர்ஷி அவருடைய தினந்தோறும் மாலை வேளையில அவர் முன்னாடி பாராயணம் செய்வார்கள். இந்த ரமண சத்குரு ராயனின்னு ஒரு பாட்டு பாடுவார்கள். அந்த பாட்டு அவர் சேர்ந்து தாளம் போடுவார், அவர் கூட சேர்ந்து பாடுவார். அவர்கிட்ட கேட்கிறாங்க, என்ன நீங்க உங்க பாட்டு நீங்களே பாடுறீங்களே, என்ன ஞானி நீங்க அப்படின்னு. அப்போ ஒரு அழகா சொல்றாரு, ராமானன் அப்படிங்கிற மிகப்பெரிய மகத்தான சக்திய ஏப்பா இந்த பேரும் 6 அடி உடம்புக்குள்ள அடைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா நித்யானந்தன் அப்படிங்கிற ஒரு மகத்தான சக்திய வெறும் இந்த 6 அடி உடம்புக்குள்ள நான் அடைக்கிறது இல்லை. இந்த 6 அடிக்கெல்லாம் அப்பாற்பட்ட பிரபஞ்ச சக்தி அது. அதுக்கு ஜனங்களை அந்த சக்தியோடு ஜனங்க தொடர்பு கொள்றதுனால பேர் நித்யானந்தா, அவ்வளவுதான். இன்னைக்கும் சாமி பாத்தீங்கன்னா நித்யானந்தா கையெழுத்து போடாது. சாமி நித்யானந்தா கையெழுத்து போட மாட்டேன், நித்யானந்தா கையெழுத்து போட மாட்டேன். இன்னைக்கு சாமி கையெழுத்து யாராவது வாங்கிருக்குன்னு தெரியும் புக்ல. இப்போ ஓம்னு போடுற அந்த நம்முடைய கையெழுத்து என்னன்னா, சின்ன வயசுல அந்த ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி சாமி உபயோகம் பண்ணிட்டு இருந்த மந்திரம் அதெல்லாம் எழுதியிருப்பேன், அவ்வளவுதான். இந்த ஞானம் அடைஞ்ச பிறகு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் முதலா சாமி கையெழுத்து போட சொல்லி கேட்டாரு. இந்த பாஸ்போர்ட் எடுக்கும் பொழுது, அமெரிக்கா போறதுக்கு பாஸ்போர்ட் எடுக்கும் பொழுது கையெழுத்து போட சொல்லி கேட்டாரு. அப்பதான் முதல் தான் கையெழுத்தே போட போறேன். ஞானம் அடைஞ்ச பிறகு கையெழுத்து போடுறது நிறுத்தியாச்சு, கையெழுத்து போற வேலையே இல்லை இல்லையா. 2 வருஷம் கழிச்சு இந்த பாஸ்போர்ட் எடுக்கும் பொழுது சாமி கையெழுத்து போடணும் அப்படின்னாரு. கையெழுத்தா என்ன பேர் எழுதுவேன்? ஏன்னா முன்னாடி இருந்த பேரோடு எனக்கு பந்தமே இருந்ததில்லை. சின்ன வயசுல என்ன பேர் இருக்கோ அந்த பேரோடு என்ன நான் தொடர்புபடுத்தியே பார்த்ததில்லை. அது ஒண்ணு. 2வது, ஞானம் அடைஞ்ச பிறகு சுத்தமா அந்த பேருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அந்த நபர் இறந்து விட்டா, முடிஞ்சு போச்சு. இப்போ எந்த பேரை சொல்லி கையெழுத்து போடுறது? நமக்கு தெரிஞ்சதுன்னா ஒரே ஒரு வார்த்தை, உபயோகமான மந்திரம் தான். அதையே கையெழுத்த போட ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளவுதான். இன்னமும் அந்த மந்திரத்தை மட்டும் தான் கையெழுத்த போடுறது. நான் அப்படிங்கிற பற்றுதல் இல்லாததுனால நீங்களாம் சாமி கும்பிடுற இந்த உடம்ப சாமியும் சாமி அப்படின்னு கூப்பிடுது, அவ்வளவுதான். கே மகேஷ், ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வீட்டில் இருந்து எதிர்ப்பு வந்தால் அதில் இருந்து மீண்டு ஆன்மீகத்தில் முன்னேற வழி சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் இருக்கிற ஆளுங்களையே அதிக பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் நினைக்கிறேன்.
ஆன்மீகத்திற்கு வீட்டிலிருந்து எதிர்ப்பு வந்தால் அதில் இருந்து மீண்டு ஆன்மீகத்தில் முன்னேற சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து கேட்டாரு, ஏன் மகேஷ் யாரு கல்யாணம் ஆயிடுச்சா? நாளையா கல்யாணம் ஆகாம அப்புறம் என்ன பிரச்சனை சொல்லுங்க? அப்பா அம்மா பிரச்சனையா? அப்பா அம்மா பிரச்சனை தான் அவங்களுக்கு ஆச்சு கொடுங்க. நீங்க அதை கவலைப்படாதீங்க, நீங்க நிம்மதியா இருங்க. ஒருத்தர் வந்து கேட்டாரு, சாமி வீட்டம்மா இந்த தியானம் ஆன்மீகம் இதை கேட்டாலே ஓடி போயிருது, எப்படி சாமி வீட்டம்மாவை ஆன்மீகவாதியா மாத்துறது? மனைவியை ஆன்மீகத்திலே ஈடுபடுத்துவது எப்படி? மனைவி ஆன்மீகவாதியாக மாற்றுவது எப்படின்னு கேட்டார். சாமி உடனே சொன்னேன், அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சா நான் எங்க சாமியாரா ஆகுவேன்? உண்மையில சொல்லணும்னா அது யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனஸ்டான பதில் என்னன்னா, எனக்கு தெரியாது அப்படிங்கிறது மட்டும்தான். யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ணவே முடியாது. தானா அவங்கவுங்க வந்தா ஒழிய நாமளா ஒன்றும் செய்ய முடியாது. தடியா இருந்துச்சா பருக்காது. தியானம் ஞாபக சக்தி பெருக்குமா? பெருக்கும், கூட்டும், பழக்கும், எல்லாம் பண்ணும். நிறைய பேர் இந்த ஹீலிங்லாம் கேட்டுருக்கீங்க. ஹீலிங்லாம் நிறைய தர்ஷனில் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தியானம் பொழுதும் நீங்க இங்க இருக்கிறதே தொடர்ந்து இந்த சக்தி உங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். நானா ஹீலாக ஆரம்பிச்சு பயப்பட வேண்டியதில்லை. எல்லாரும் மண்ணாகி புல்லாகி பறவையாகி பாம்பாகி அதன்பின் நாம் எல்லாம் மனிதனாக ஆகியுள்ளோமா சாமி? இது உண்மைதானா? எல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுதராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தே நீ பெறுவான்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. உண்மையிலேயே நம்ம எல்லா பிறப்பும் தான் வந்திருக்கணும். இப்போ ஒழுங்கா மனித பிறவியை வாழணும்னா அடுத்து பிறவி இல்லாத நிலையோ அல்லது மனித பிறவியை மீண்டும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அது மனித ஜென்மமா வாழ்ந்தாலும் வாழ்க்கை முழுசும் சாப்பிட்றது ஒன்னே குறியா வச்சு வாழ்ந்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல பண்ணியாதான் உடம்பு பண்ணி என்ன பண்ணும்? சாப்பிட்றது மட்டும்தான் பண்ணும், வேற ஒன்றும் பண்ணாது. நீங்களே என்ன நினைப்பீங்க? ஏன்டா வேற ஏதாவது ஜென்மம் எடுத்து என்னடா பண்ண? நமக்கு தேவை சாப்பிட்றது ஒன்று தான். மனுஷ ஜென்மம் எடுத்தே நம்ம அந்த வேலை ஒன்று தான் பண்ணோம். பேசாம அதுக்கு தகுதியா அதுக்கு சரியா வர்ற மாதிரி ஒரு உடம்பா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பண்ணி ஜென்மம் எடுத்துருங்க. மனுஷ ஜென்மம் எடுத்தப்போ தூங்கியே காலத்தை கழிச்சிங்கன்னா இந்த ஒரு வேலையும் செய்யாம சும்மாவே சுத்திட்டு இருக்கீங்களா? எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்களா? உங்களுக்கு சொல்லிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வேலையும் செய்யாம சும்மாவே சுத்திட்டு இருக்கவங்கலாம் அடுத்த ஜென்மத்தில் எரும மாடை தான் பார்ப்பீங்க. நல்லா தெரிஞ்சு இப்பவே விஷயம் இப்பவே கரெக்டா கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த ஊர்ல எந்த சைஸ் எரும மாடா பார்ப்பீங்க? அப்படியே எந்தெந்த குட்டைக்கும் மட்டைக்கும் நடுவுல எந்த ஆத்துக்கும் குளத்துக்கும் நடுவுல அப்படியே சுத்திட்டு இருப்பீங்க. இப்பவே பார்த்துக்கோங்க. உங்க ஊர்லயே எருமாடா பார்ப்பீங்களா இல்ல பக்கத்து ஊர்ல எருமாடா பார்ப்பீங்களா எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணுமே செய்யாம சும்மாவே சுத்திட்டு இருந்தீங்க பாரி எருமாடா பார்ப்பீங்களா? இங்கிலீஷ் எல்லாம் படிச்சுட்டு உத்தியோகம் பண்ணாம சும்மா இருந்தா பாரி எருமாடா பார்ப்பீங்க. அது உங்களுடைய படிப்பு தகுதியை ஏற்ற மாதிரி உங்களுடைய படிப்பு மற்றும் மற்ற பக்குவங்களின் தகுதிக்கு ஏற்றாறு போல எந்த நாட்டில் பார்ப்பீங்களோ முடிவாகும். ஆனா ஒண்ணுமே பண்ணாம சும்மாவே சுத்திட்டு இருக்கவங்களுக்கு எரும மாடு ஜென்மம் தான். ஏன்னா அதாவது நீங்க இப்ப என்ன பண்றீங்களோ அதை வச்சுதான் கடைசி நேரத்தில் முடிவு பண்ணுவீங்க அடுத்து என்ன ஜென்மம் எடுக்கலாம்னு. இப்ப வாழும் பொழுது எதையாவது செஞ்சீங்கன்னா அப்புறமா என்ன பண்ணுவீங்க? அதே செய்யலாம்னு யோசிச்சு உடம்பு எடுப்பீங்க. வாழும் பொழுது ஒண்ணுமே செய்யாம சும்மா எரும மாடு மாதிரியே சுத்திட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன நினைப்பீங்க? அட எப்படி நாம எரும மாடு தான் சுத்த போறோம். அனாவசியமா மனுஷ ஜென்மம் எடுத்து மனுஷ ஜென்மம் எடுத்தா நம்மளை படிக்க வைப்பாங்க, வேலைக்கு போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. வேலைக்கு போகலன்னா வீட்டை மாத்திட்டுவோம், பசங்க திட்டுவாங்க. அது இல்லாமல் தினமும் குடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் வேலை பண்ணணும். எரும மாடா பண்ணா ட்ரெஸ் பண்ற வேலை இல்லை, பவுடர் அடிக்கிற வேலை இல்லை, வேற ஒன்றும் மேக்கப் பண்ண வேண்டிய வேலை இல்லை. அப்படியே எந்திரிக்கலாம், சுத்தலாம், அப்படியே போகலாம், இருந்துட்டு இருக்கலாம். அது குறைந்தபட்ச வேலையோடு உயிர் வாழலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுவீங்க? அதுவே பெஸ்ட் சாய்ஸ் நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. இது உங்களுடைய
மனம் போகின்ற போக்கு, உங்களுடைய எண்ணத்தின் போக்கை வச்சுதான் அடுத்த ஜென்மத்தை நீங்க எடுப்பீங்க.